ஓகேம்மா, அதே பயிற்சியில் உள்ள செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது செகண்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. 37x² minus 28x³ plus 4x⁴ plus 42x plus 9. இந்த பாலினாமியல் பார்க்கும்போது இது வந்து ஆர்டராக இல்லை. ஓகேவா, ஒரு ஈக்குவேஷன் ஒரு பாலினாமியல் கொடுத்த உடனே அது ஆர்டராக இருக்கா இல்லைன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணுமா. இப்போ ஆர்டராக இல்லைன்னா நம்ம அதை ஆர்டராக சேஞ்ச் பண்ணணும். ஒன்லி வந்து அசெண்டிங் ஆர்டர் இல்லைனா டிசெண்டிங் ஆர்டர், ஏறுபடி வரிசை இல்லைனா இறங்குபடி வரிசை பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்டராக எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் த சொல்யூஷன், தீர்வுன்னு எழுதிக்கோங்கம்மா. ஓகே, இப்போது அசெண்டிங் ஆர்டர் ஏதாவது ஆர்டராக எழுதலாம். நம்ம ஹையஸ்ட் பவர்லேருந்து எழுதலாம். ரீஅரேஞ்ச் தி equation. ஓகேம்மா, அப்போ என்னம்மா வரும், ஃபஸ்ட்டு பவர் 4 இல்லையா, 4x⁴, நெக்ஸ்ட் x³ டேர்ம் மைனஸ் 28x³ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம் ப்ளஸ் 37x², நெக்ஸ்ட் என்னம்மா வரும், x² 42x ப்ளஸ் 9. அவ்வளோதாம்மா. நெக்ஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கம்மா, டிவிஷன் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த டேர்மை நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே எழுதலாம். 4x⁴ மைனஸ் 28x³ ப்ளஸ் 37x² ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஓகேம்மா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னம்மா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் எழுதலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த என்ன இருக்கலாமா, இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அப்போ 4x⁴ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எப்படிமா பிரிக்கலாம், ரூட் ஆஃப் 2 இன்ட்டு x⁴ எப்படி பிரிக்கலாம்னா x² இன்ட்டு x² இல்லையா. அப்போது x² இன்ட்டு அகைன் 2x². இப்போ 2 டேர்ம் இருந்துச்சுன்னா நம்ம 1 எடுக்கலாம், அதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் இல்லையா. அப்போது 2x². இதுக்கு நம்ம என்ன சிம்பிள் கொடுக்க போகிறோன்னா ரவுண்டு சிம்பிள். ஓகேவா, ரவுண்டு சிம்பிளில் என்ன பண்ணணும், நம்ம இந்த லாங் டிவிஷனுக்கு இந்த பிளேஸ்லையும் எழுதணும், இந்த பிளேஸ்லையும் எழுதணும். எழுதலாமா, 2x² இல்லையா. அப்போ இதுலேயே நம்ம எழுதியாச்சு. ஓகேம்மா, ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஓவர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுமா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல எழுதணும். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும் இல்லையா. நெக்ஸ்ட்டு இது நம்ம 0 ஆக்கணும். 0 ஆக்கணும்னா சைன் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. அப்போது மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா நமக்கு இது ரெண்டும் 0 ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுமா, இந்த 2 டேர்மே நம்ம இறக்க போகிறோம். அப்போ என்ன வரும், மைனஸ் 28x³ ப்ளஸ் 37x² இல்லையா. நெக்ஸ்ட்டுமா செகண்ட் ஸ்டெப்பு, எப்பயுமே வந்து இந்த சிம்பிள் வந்துருச்சுன்னா இந்த நம்பரை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ அப்படியே நம்ம இந்த கொண்டு வரலாம். 2x² இன்று 0.2 இல்லையா. ஸோ 2ஆல் மறக்காமல் இருக்கிறதுக்காக அது சொல்கிறது இல்லையா. செகண்ட் பாயிண்டில் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வருமா, 4x². இதை நம்ம ஸ்கொயர் பாக்ஸ் போடலாம். ஒருவேளை உங்களுக்கு மறந்துச்சுன்னா இது ஞாபகம் இருந்துச்சுன்னா 0.2 இல்லையா, 0.2 எங்கே இருக்குமா. அப்போ 0.2 இதெல்லாம் பாயிண்ட் இல்லையா, இது பாயிண்ட்டு, இதுவும் பாயிண்ட்டு, இதுவும் பாயிண்ட்டு. அப்போ இது ரவுண்டு போட்டப்போ கன்ஃபியூஸ் ஆகும். இது பாயிண்ட்டு. அப்போ செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் வரும். அப்போ ஸ்கொயர் வந்துருச்சுன்னா டிவிஷனில் இந்த பிளேஸில் எழுதணும். அப்போ எழுதலாமா, 4x² நம்ம இங்கே எழுத போகிறோம். கொஞ்சம் தள்ளி விட்டு எழுதிக்கோங்கம்மா, ஏன்னா இது சிங்கிள் டேர்ம், இங்கே டபுள் டேர்ம் வரும், இங்கே ட்ரிபிள் டேர்ம் வரும். அதனால் 4x². ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த பிளேஸில் இருக்க நம்பர் அப்படியே இங்கே எழுதலாமா, மைனஸ் 28x³ இல்லையா. x³ டிவைடட் பை இங்கே என்ன நம்பர்மா இருக்குது அதை அப்படி நம்ம டிவைட் பண்ணலாம். 4x². டிவைட் பண்ணால் என்னம்மா வரும், இது கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். அப்போ 4 கேன்சல் பண்ணியாச்சுன்னா மைனஸ் 7 இல்லையா, மைனஸ் 7x. 7xக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவுண்டு. 0.3க்கு மறந்துச்சுன்னா இதை பார்த்துக்கோங்க, ரவுண்டு. அப்போ ரவுண்டு போட்டாச்சுன்னா என்ன அர்த்தமா, இந்த நம்பரை நம்ம இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். ஓகேம்மா. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபோர்த் ஸ்டெப்பு, ரவுண்டு வந்தாச்சுன்னா அந்த நம்பரை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். 7x ப்ராக்கெட். இங்கே என்ன நம்பர் வருதுன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அப்படியே நம்ம அங்கே எழுத போகிறோம் பாருங்கள். 4x² மைனஸ் 7x. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண என்னம்மா வரும், 7 4s are மைனஸ் 28 இல்லையா. 28x², 7 7s are 49. ஸோ ப்ளஸ் 49x. இதுக்கு நம்ம என்ன சிம்பிள் போட போகிறோம் பாருங்கம்மா, ஃபோர்த்து பாயிண்ட்டுக்கு இந்த சிம்பிள். அப்போது இந்த மாதிரி போடணும். ஓகேவா, இந்த சிம்பிள் போட்டாச்சுன்னா அந்த நம்பரை நம்ம இந்த பிளேஸில் எழுதணும்னு அர்த்தம் இல்லையா. பாருங்கள், அந்த டிவிஷனுக்கு இன்சைட் எழுத போகிறோம். அப்போ என்ன வருமா, மைனஸ் 28x² ப்ளஸ்
49x. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கம்மா, சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படின்னா தான் இந்த டேர்ம் கேன்சல் ஆகும். அப்போ சைன் சேஞ்ச் பண்ண என்னம்மா வரும்? இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ். நெக்ஸ்ட்டு இது கேன்சல் ஆகும். 37 மைனஸ் 49 என்னம்மா வரும்? 40. அப்போ 9 12 இல்லையா? மைனஸ் 12x. இது எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா? இது எக்ஸ் ஸ்கொயர் வரும். நம்ம எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 12x ஸ்கொயர். 7x மைனஸ் 7x 4x ஸ்கொயர்னா எக்ஸ் கியூப் வரும் இல்லையா? இதில் வந்து எக்ஸ் கியூப். இதில் ஒரு கரெக்ஷன், இதுலேயும் பாருங்கம்மா. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் கியூப் வரும். அப்போ தான் கேன்சல் ஆகி நமக்கு 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த ரெண்டு நம்பரும் அப்படியே நம்ம இங்கே இறக்க போகிறோமா? ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஓகேவா? இப்போ நம்ம இறக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஸ்டெப் வரலாம். ஃபிஃப்த்து ஸ்டெப்புக்கு என்ன பண்ண போகிறோன்னா 2 இன்ட்டு ப்ராக்கெட், இங்கே என்ன நம்பர் இருக்குமா அது அப்படி நம்ம இங்கே எழுத போகிறோம். அதாவது மல்டிப்ளை பண்ண போகிறோம் 2ஆல். மைனஸ் 7x. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண என்னமா வரும்? என்ன வருமா? 4x ஸ்கொயர். 7 2s are 14 மைனஸ் 14x இல்லையாம்மா? அப்போ இதுக்கு என்ன சிம்பிள்மா கொடுக்க போகிறோம்? ஃபிஃப்த்துக்கு வந்து இந்த சிம்பிள், ஸ்கொயர் சிம்பிள். அப்போ அப்படி ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? இங்குள்ள நம்பரை நம்ம டிவிஷனுக்கு வெளியில் எழுத போகிறோம். அப்போ இந்த பிளேஸில் எழுத போகிறோம். அப்போ என்ன வருமா? 4x ஸ்கொயர் மைனஸ் 14x. ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, சிக்ஸ்த் ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோன்னா இந்த நம்பரை நம்ம இதில் எழுத வருமா? 12x ஸ்கொயர் டிவைடட் பை இதில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வந்துருக்கலாமா, அதை நம்ம அங்கே எழுத போகிறோம். 4x ஸ்கொயர். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்னம்மா கிடைக்கும்? மைனஸ் 3 இல்லையா? மைனஸ் 3க்கு சிம்பிள் என்னம்மா? ரவுண்டு. அப்போ ரவுண்டு சிம்பிள் போட்டுக்கலாம். ரவுண்டு சிம்பிள்லாம் என்ன அர்த்தம்? அந்த நம்பரை நம்ம இந்த பிளேஸ்லேயும் எழுத போகிறோம், இந்த பிளேஸ்லேயும் நம்ம எழுத போகிறோம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, செவன்த் ஸ்டெப்பு, இந்த மைனஸ் 3யை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோமா? மைனஸ் 3 ரவுண்ட் சிம்பிள் வந்தாலே அந்த வேல்யூவை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணணும். எடுத்துகிட்டு இந்த இருக்கலாம், இந்த நம்பர் அப்படியே எழுத போகிறோம். 4x ஸ்கொயர் மைனஸ் 14x ப்ளஸ் மைனஸ் 3. ஓகேம்மா. இப்போ நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ண என்னம்மா வரும்? மைனஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 3 4s are 3 14s are 30, 3 4s are 12, up 42 இல்லையா? ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. இதுக்கு வந்து என்ன சிம்பிள்மா வரும்? இந்த சிம்பிள். ஓகேவா? அப்போ இந்த சிம்பிள்னால் என்ன அர்த்தம்? எங்கே எழுத போகிறோம்? இந்த நம்பரை வந்து நம்ம இந்த நம்பரை இந்த இடத்துல எழுத போகிறோம். எழுதலாமா? மைனஸ் 12x ஸ்கொயர் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. ஃபைனல் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோமா? இது வந்து என்ன சிம்பிளிஃபை தானே பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் கட் ஆகும். இது மைனஸ், இது மைனஸ். கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குமா? 0 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? நமக்கு 0 கிடைக்கும். இனி ஆன்சர் எடுத்துறதெல்லாம் பாருங்கள். கொடுத்துருக்க ப்ராப்ளம் என்னது? நம்ம ஆர்டராக எழுதிக்கலாம். 4x பவர் 4 மைனஸ் 28x பவர் 3 ப்ளஸ் 37x ஸ்கொயர் ப்ளஸ் 42x ப்ளஸ் 9, அதாவது ஸ்கொயர் ரூட். மறக்காமல் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு மாடுலஸ் போட்டுக்கோங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3. ஓகேம்மா? இதுதான் நமக்கு தேவையான அவங்க கேட்டிருக்க ப்ராப்ளத்தோட ஆன்சர்.